தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தபடியினால் இன்று அவரை எழுப்பின தேவன் நம்மில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்று நமக்கு புது ஜீவனை அளிக்க ஏதுவானதாயிருக்கிறது. ஆகவே சரீரத்திலே வியாதி வந்துவிட்டதே, ஆத்துமாவிலே கவலையும் பாரங்களும் சோர்வை உண்டாக்குகின்றனவே, ஆவியிலே மிகவும் சோர்ந்து போய் இருக்கிறேனே என்றெல்லாம் வீணாக கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு புது ஜீவனை தந்து உங்களை பலப்படுத்தி நிச்சயம் உயிர்ப்பிப்பார். ஒரு மனிதன் ஏழ்மை நிலைமையிலே யாதொரு வேலையும் இல்லாதவனாய் உதவி செய்வார் யாரும் மற்றவனாய் இருந்த வேளையிலே கர்த்தரை மட்டும் உறுதியாய் பற்றி கொண்டு அவரை ஜெபத்தின் மூலமாய் தேடுவதில் ஜாக்கிரதையாயிருந்தான். அவனுடைய உண்மையான அன்பை கண்டு ஆண்டவர் அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். வேலையில் அற்புதத்தை செய்து நல்ல நிலைமைக்கு அவனை உயர்த்தினார். ஆனால் உயர்வான நிலைமைக்கு வந்த பின்பு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை தேடுவதை நிறுத்தி கொண்டான். ஒரு தேவனுடைய ஊழியர் அவனை சந்திக்க வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவனுக்கு அவனது குறைவை உணர்த்தினார். அப்பொழுதுதான் அந்த மனிதன் தன்னுடைய பரிதாபமான ஆவிக்குரிய நிலைமையை உணர்ந்து மிகுந்த மனஸ்தாபப்பட்டு கதறி அழுதான். ஐயோ, தங்க இடமில்லாமல் பிளாட்பாரத்தில் படுத்து கொண்டிருந்த என்னை ஆண்டவர் இவ்வளவாய் இன்று உயர்த்தி இருக்கிறார். அவரை தேடாமல் அவரை விட்டு இவ்வளவு தூரமாய் வந்துவிட்டேனே என்று கதறினான். தேவன் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஆகவே அவனுடைய கதறுதலை கேட்டு தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையால் அவனுடைய வாழ்க்கையை மறுபடியும் புதுப்பித்தார். ஆண்டவர் அருளிய தெய்வீக சந்தோஷம், சமாதானம் அவன் வாழ்வை நிரப்பியது. ஆம் அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையும் இன்று நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிறீர்களா? அல்லது அவர் செய்த நன்மைகளை எல்லாம் மறந்து அவரை விட்டு விலகி தூரமாயிருக்கிறீர்களா? இன்று அவரை நோக்கி நீங்களும் கதறுங்கள். உங்களுக்கும் நம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையால் புது ஜீவன் தந்து உயிர்ப்பிப்பார். இன்றைய நாளுக்கான ஜெபம். என் அன்பு தெய்வமே, ஜீவனற்ற என் வாழ்வில் நீர் ஒருவர்தான் புது ஜீவனை கொடுக்க முடியும். இன்றே என் தவறுகளை, உம்மை விட்டு விலகின பாவத்தை எனக்கு மன்னித்து உம்முடைய உயிர்த்தெழுதலின் ஜீவன் எனக்குள் பாயும்படி செய்யும். என் ஜெபத்தை கேட்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.